தேவா சூர்யாவின் மர்ம வேட்டை எபிசோட் 5 ரக்தராணி. பீகார்ல முங்கர் சிட்டில பழைய பில்டிங் ஸ்ட்ரீட்கள் எல்லாமே பழங்கால கதைகளோட ஃபுல்லா இருக்கும். அங்க ஒரு புது பயம் வந்துருச்சு. அது ஃபேஸ் இல்ல, உங்களுள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் ரகசியங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு உருவம். காட்சி ஒன்று, கிசுகிசுப்புகளும் அலறலும். தூரத்துல ஒரு பாப்புலர் இந்திய சாங் மெலிசா ரேடியோல பிளே ஆகுது. பழைய வுடன் ஃப்ளோர்ல கால் சத்தம். பிரீத்தி எக்ஸைட்டடா, அஞ்சலி உண்மையாவா? நீ இதை பண்ண தைரியம் இருக்கா? அஞ்சலி கொஞ்சம் நர்வஸா, ஆமாடா மச்சான், இது ஜாஸ்ட் ஒரு கேம் தானே, எதுவும் ஆகாது. மாலா கொஞ்சம் ஸ்கேரா, ஆனா அந்த கண்ணாடி என் பாட்டி அதை பேய் பிடிச்சதுன்னு சொல்றாங்க, கோஸ்ட் மிரர். அஞ்சலி பிரேவா பேசுற மாதிரி. காட்சி 2, சகோதரர்களும் கெட்ட சகுனங்களும். ஜீப் ரஃபான ரோட்ல நல்லுன்னு ஓடுற சவுண்டு. தேவா ஒரு பழைய தமிழ் ஃபிலிம் சாங்கை ஹம் பண்றான். சூர்யா குவாய்ட்லி ஒரு ரொம்ப பழைய நஞ்சு போன நோட் புக்கை புரட்டுறான். தேவா, சூர்யா, பீகார்ல இது ஹாட் வேற. அந்த கண் வெடிச்ச கேஸு, நீ நிஜமாவே இது ஜாஸ்ட் ஃபுட் பாய்சன் இல்லைன்னு நினைக்கிறியா? சூர்யா பார்க்காமே சீரியஸா, தேவா, அப்பாவோட கான்டெக்ட் நமக்கு ஃபுட் பாய்சனிங் அனுப்ப மாட்டாங்க. அவரோட நோட்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் ஸ்பிரிட்ஸ் பத்தி இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா ஐ ப்ராப்ளமோட. அது ரொம்ப கரெக்டா இருக்கு. தேவா, ரிஃப்ளெக்ஷன் ஸ்பிரிட்ஸா? என்னடா இது? செல்ஃபி கோஸ்ட் மாதிரி. நெக்ஸ்ட் நீ ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கோஸ்ட்னு சொல்லுவேன். சூர்யா, இது ஃபன்னி இல்லை தேவா. அப்பா சொன்னாரு, இந்த என்டிட்டிஸ்க்கு குற்றம் உணர்ச்சியே இருந்து ஃபுட் கிடைக்கும்னு. அதோட எனர்ஜி அது அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. ஜீப் சடனா ஸ்டாப் ஆகுது. தேவா, நல்ல வேலை, நாங்கள் எக்ஸ்ட்ரா பக்கோடா கொண்டு வந்தோம். இது ஒரு லாங் வானா இருக்க போகுது. மங்கர் ஓட நேரோ ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லா லைஃபோட அது ஓல்ட் ஷேடோ மாதிரி டார்க்கான சீக்ரெட் வச்சிருந்துச்சு. தேவா அண்ட் சூர்யா 2 மிஸ்ஸிங் பர்சல பீஸ் மாதிரி அவங்க ஹண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் சைரன் தூரமா கேட்குது. பிரதர்ஸ் ஒரு ஹவுஸ் பக்கம் போறாங்க. ஒரு கிரவுட் சேர்ந்துருக்கு. ஓகே, இப்போ நம்மளாம் வேற மாதிரி உள்ள போக வேண்டும். என்னோட ஸ்பெஷல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் பேட்ச் சென்னையில் ஒர்க் ஆனதை விட இங்கே நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு யங் அலற பொண்ணு அஞ்சலி அழுந்து கொண்டே இருக்கா. அவளோட அம்மா அவளை தேத்துறாங்க. பக்கத்துல அவங்களோட சின்ன பொண்ணு மாலாவும் இருக்கா. சூர்யா, ஹாய் கேர்ள், பயப்படாத, என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? அஞ்சலி, நாங்க ஒரு கேம் விளையாடணும். கண்ணாடியோட நாங்க சொன்னோம் ரக்தராணி. சூர்யா கிட்ட சரண்டா சைலண்ட். தேவா அவனை பார்க்குறான். சூர்யா, ரக்தராணி, அதை டிஸ்பிளே பண்ண முடியுமா? அஞ்சலி கண்ணை தொடச்சிட்டு, அது ஒரு பழைய கண்ணாடி பார்ட்டி ரூம்ல இருந்துக்கு, ரொம்ப பெருசு, கோல்ட் டிசைன்ஸோட. நாங்கள் அவ பேர் மட்டும்தான் சொன்னோம். அப்புறம் அப்பாவோட கண்ணு. அஞ்சலி இன்னும் அழுத சவுண்டு. தேவா, ஓகேம்மா, டோன்ட் வரி, என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிப்போம். சூர்யா கிட்ட மெல்லிய குரல்ல, ரக்தராணி, அதுவும் ஹிஸ்டரி புக்ஸ்ல இருந்து வந்த ஒரு போல இருக்கு மிஸ்டர் கூகுள். சூர்யா, இதெல்லாம் ஒரு நைட்மேர் மாதிரி தான் இருக்கு. சரி வா, நம்ம அந்த கண்ணாடியை கண்டுபிடிக்க வேண்டும். ஜீப் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி தூரமா போற சவுண்டு. அவங்க இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு தடியான டயரான சப் இன்ஸ்பெக்டர், அவர் டெஸ்க்ல தூங்கிக்கிட்டு இருந்தார். தேவா அவரோட ஃபேக் ஐடியா காட்டுறான். கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. ஆனா சூர்யா சீரியஸா கேஸ் டீட்டெயில்ஸா கேட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அமைதியான சவுண்டு, ஃபோன்ஸ் ரிங் ஆகுற சவுண்டு, டைப்ரைட்டர் சத்தம், டோர்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ஆகுற சவுண்டு. தேவா லவுடா சப் இன்ஸ்பெக்டர் எழுப்புறான். இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டில தூங்குறதா? இது என்ன கவர்மெண்ட் சர்வீஸா, பிரைவேட் கிளப்பா? சப் இன்ஸ்பெக்டர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஐயோ, யார் இது? எங்க டியூட்டி. நீங்க யாரு? சூர்யா மரியாதையா, சார், நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். மிஸ்டர் சர்மா கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். சப் இன்ஸ்பெக்டர்,
கை கட்டி போவான வாய்ஸில், ஓ அந்த கண்டுபிடிக்க கேஸா, எனக்கு எல்லாம் தெரியாது. டாக்டர் சொன்னாரு ஸ்பான்டேனியஸாக காம்பஸ்டிஷன் என்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு இதில் வேலை இல்லை. தேவா, ஸ்பான்டேனியஸ் கம்பஷனா சார்? பார்த்தீங்கன்னா எப்படியே போச்சுன்னா மக்கள் எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி செல்ஃபி கோஸ்ட்னு சொன்னாலே பயப்படுவாங்க. நீங்கள் ஒரு டீ சாப்பிடுங்க. தேவா வாலெட்டை ஓப்பன் பண்ணி கேஷ் எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரகசியமாக கொடுக்குறான். சப் இன்ஸ்பெக்டரும், ஓகே எனக்கு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். அந்த பொண்ணு அஞ்சலி சொன்னால ஒரு பழைய மிரர் பற்றி, அது ஒரு ஆன்டிக் ஷாப்பில் இருந்து வாங்குறாங்களாம். சூர்யா, ஆன்டிக் ஷாப்பா? அது எங்கே இருக்குது? சப் இன்ஸ்பெக்டர், ஓல்ட் சிட்டியில் பாண்டிட்ஜின்னு ஒரு இருக்காரு. அவர் எல்லாம் பழைய பொருள்களை விற்க வச்சிருக்காரு. ரொம்ப நாலேஜபிள் ஆளு. தேவா, ஆஹா, ஃபைனலி ஒரு லீட். லெட்ஸ் கோ சூர்யா. காட்சி 3, பாண்டிய கதை மற்றும் பழங்கால பொறி. பழைய புக்ஸோட ஊர்புத்தியோட வாசனை. இது பாண்டிட்ஜியோட ஆன்டிக் ஷாப். பாண்டிட்ஜி, யங் குருமூர்த்தி பிரதர்ஸ், நீங்கள் ரக்தராடி கண்ணாடி பற்றி ஆன்சர் தேடுறீங்களே? ஒரு டார்க்கான ஸ்டாரி, ஷூரா ஒரு பேட் மசாலா மூவி மாதிரி இருக்கும், ஆனால் ரியல். தேவா, பாண்டிட்ஜி உங்கள் ஞானம் லெஜெண்டரி. இந்த பர்டிகுலர் கண்ணாடி ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்னு மட்டும் தெரிஞ்சா போதும். பாண்டிட்ஜி டீயை குடிச்சிக்கிட்டு, ப்ராப்ளமா? அது ஒரு நரகத்துக்கு நுழைய பாதையிட பேதா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு என் விண்டோவில் இருந்து நீங்கள் பார்க்க முடிகிற அதே பேலஸோட அங்கே இருந்த பிரின்சஸ் மீரா வாழ்ந்தாங்க. அழகு அம்மா, ஆனால் பெரிய பாவி. அவள் ரொம்ப பழி வாங்க புத்தி. அவள் பொய்களை சொல்லுவா, மணிப்புலேட் பண்ணுவா. கூட இருக்கிறவங்கள மரணத்துக்கு காரணமே அவள் தான். அவளோட அழகை யூஸ் பண்ணி மற்றவங்கள பழி வாங்குவா. எப்போதுமே அதே கண்ணாடிக்கு முன்னாடி தான் ஈவில் நேச்சரை அட்மையர் பண்ணுவா. ஆனால் ஒரு நாள் அவளோட ட்ரூத், உண்மை வெளியில் வந்துருச்சு. அவளோட உண்மையான முகம் அது தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். அவளோட பனிஷ்மெண்டா அவங்க அவளோட ஐஸை பிடுங்கிட்டாங்க. தேவா, அதனால அவளோட உருவமை பார்க்க முடியல. அவள் அது கண்ணாடிக்கு முன்னாடி ரத்த வெள்ளத்தில் சொல்ல முடியாத குற்றம் உணர்ச்சி, அப்புறமா சொல்ல முடியாத வலியோட ஃபுல்லாக உயிரே போயிடுச்சு. அவளோட ஆத்மா கண்ணாடியில் ட்ரேப் ஆயிடுச்சு. மற்றவங்க செஞ்ச பாவனை இருந்து ஃபுட் இருக்கிற ஒரு பசியான ஆத்மா. யாராவது ரகசியம் குற்றமோட அவர் பேரை சொன்னா அவ வருவா. அண்ட் அவ கண்ணுக்கு நடந்த அதே முடிவைத்தான் அவங்களுக்கும் நடத்தி அவங்களோட கண்ணை எடுத்துப்பா. ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு கண்ணாடி இல்லையா சூர்யா? ஸோ மிஸ்டர் சர்மா அவருக்கு ஒரு மறைக்கப்பட்ட குற்ற உணர்ச்சி இருக்கா? பாண்டிட்ஜி, ஓ சந்தேகமே இல்லை. அவர் தான் பிஸ்னஸ் பண்ணரை சீட் பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த போர் மேன் இங்கே இருக்கிற கங்கா ரிவரில் ஜம்ப் பண்ணி செத்து போயிட்டாரு. மிஸ்டர் சர்மாவோட குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அவரோட ஹாப்பி ஃபேஸ்க்கு பின்னாடி ரக்த ராணிக்கு பர்ஃபெக்டான ஒரு எனர்ஜி. தேவா, ஓகே, அந்த கண்ணாடி தான் ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. அது இப்போ எங்கே இருக்கு? வேற யாராவது அதை பேரை சொல்லிட்டாங்கன்னா? பாண்டிட்ஜி, அந்த கண்ணாடி அது ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு போயிடுச்சு. பழங்கால ஆர்டிஃபாக்ட்ஸோட ஸ்பெஷல் டிஸ்பிளேக்கு. ஒரு யங் கேர்ள் பிரியா அதை பார்த்துக்கிறா. அவளை அதை தான் பர்சனல் கலெக்ஷனு வாங்க பிளான் பண்ணுறா. சூர்யா, பிரியாவா? கேலியில் ஒர்க் பண்ணுறவளா? ஓகே, அவளை ஞாபகம் இருக்கு, எனக்கு அவளை தெரியும். அவள் எப்போதுமே குவாய்ட்டாக தான் இருப்பாள். ஆனால் அந்த கார் அரசியலை பற்றி ரூமர்ஸ் இருந்துச்சு. காட்சி 4, திகில் காட்சி ஆகும். ஒரு பெரிய ஆர்ட் கேலரி சத்தம், மெதுவான பேச்சு சத்தம், அப்புறமா காலடி சத்தம். ஒரு பயம் உள்ளே வர ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு சின்ன சத்தம் காதில் கேட்குற மாதிரி ஆரம்பிக்குது. தேவா, ஓகே, கண்ணாடியை ஃபைன் பண்ணு, பிரேக் பண்ணு, ஜாப் ஓவர், ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். சூர்யா, தேவா கேளு. அப்பாவோட நோட்ஸ் சொன்னது செல்ல ஸ்பிரிட்ஸை அவங்க ப்ரீசனை பிரேக் பண்ணால் அது மூலமாக அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு. அது அவங்கள ஃப்ரீ பண்ணிடும். அவங்க தன்னோட உண்மையை ஃபேஸ் பண்ண வேண்டும். தேவா, என்னது உண்மையா? அவள் ஒரு கீழே கோஸ் தெராப்பி பேஷண்ட் இல்லை.
கார் கனமாயிடுச்சு. இப்ப லைட்டுக்கு கீழே இருந்து கண்ணாடி ஒரு கெட்ட சத்தத்தோட அதிரிச்சு. டாக்டர் ராணியின் குரல். ரகசியம். அது எரியுது டீப்பா உள்ள. அங்க பிரியா மூச்சு வாங்குற சவுண்டு. அவ தலைய பிடிச்சிக்கிறான். கேலரி லைட்ஸ்ல அமிஞ்சு அமிஞ்சு எரியுது. தேவா, அது பிரியா. ஓகே, பிளான் பி. அத கண்ணாடிய நான் உடைக்க போறேன். தேவா ஒரு ஹெவியான சிலையை எடுத்து ஓடுறான். சூர்யா, தேவா வெயிட், நோ, அது என்ன ஒஸ்ட் பண்ணிரும். ரக்தராணி, நீ தப்பிக்க முடியாது பிரியா. உன் குற்றம் உணர்ச்சி எனக்கு சொந்தம். தேவா கண்ணாடியை உடைக்கிறான். ஒரு சத்தமான கிராக், அப்புறம் கிளாஸ் விழுற சவுண்டு. ஒரு செகண்ட் சைலண்ட். தேவா, அது தாண்டி லேடி கோஸ்ட், இனிமேல உனக்கு கண்ணாடியே இல்லை. ஆனால் அங்க ரக்தராணியோட முழுமையான உருவம் கண்ணுக்கு தெரியுது. இன்னும் கொடூரமா மாறுது. ரக்தராணி, முட்டாள், நீ எனக்கு விடுதலை பண்ணிவிட்ட. இப்ப இந்த உலகமே என் கண்ணாடி. உன் குற்றம் உணர்ச்சி பிரியா எனக்கு விருந்தா இருக்கும். பிரியா, வேணா, நான் சாரி, மன்னித்துருங்க. ரக்தராணியோட பயங்கரமான சிரிப்பு பெருசாகுது. பிரியா தரையில விழுற சவுண்டு. பயம் பிரியாவை வசப்படுத்திருச்சு. அவளோட உள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி ரக்தராணிக்கு ஒரு பெரிய விருந்தாக போகுது. காட்சி 5. பிரதிபலிப்பின் பழிவாங்கல். சூர்யா, தேவா, அதுதான் தி ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி இல்ல, அப்பாவோட நோட்ஸ். அவர் தன்னோட குற்ற உணர்ச்சியை பார்க்க வேண்டும். சூர்யா ஒரு பெரிய உடஞ்ச போன கண்ணாடி பீஸ் எடுக்கிறான். சூர்யா, தேவா, இதை யூஸ் பண்ணு, அவளுக்கு காட்டு, அவளை பார்க்கவே. தேவா, சரி, பாவமான பேயே, இப்ப உன்னோட குற்ற உணர்ச்சிக்கு டைம் இது. ரக்தராணி, வேணா, அதை தூரத்துல வே. என் கண்ணு. தேவா கண்ணாடிய ரக்தராணியோட ஃபேஸ்க்கு காட்டுறான். ஒரு செகண்ட்க்கு கண்ணாடி அவளோட பேய் உருவம் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஆனா அவளோட பாஸ்டோட ரியலான பயங்கரமான ஹாரர் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. அவளோட வலி, ஏமாற்றம், அவள் டிஸ்ட்ராய் பண்ண அப்பாவியன் வாழ்க்கை அவளோட கண்ணு கொடுக்க போது அவளோட நடந்த கொடூரமான ஞாபகம், அவளோட பல நூற்றாண்டின் குற்றம் அவளை முழுங்குது. ரக்தராணி, வேணா, என் குற்றம், அது எரியுது, அது என்னை அழிக்குது. ரக்தராணியின் உடம்பு தூசியா மாறி தரைக்கு விழுது. கேலரி லைட்ஸ்லாம் நார்மல் ரிட்டர்ன் ஆகுது. தேவா, வா, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுல சூர்யா, சில சுமைகள் தேவா யாருக்கும் கேரி பண்ண முடியாத அளவுக்கு ஹெவி. ஒரு பிரின்சஸ் கூட. பிரியா கிட்ட ஒரு சின்ன புன்னகை. தேவாவும் சூர்யாவும் அவளை பார்க்குறாங்க. தேவா, ஹேய், நீ சேஃபாக தான் இருக்க. ஆனால் நீ என்ன பண்ண வேண்டும்னு உனக்கு தெரியும், ராய், உன்னோட சொம்மையை பற்றி. பிரியா, ஆமாம், எனக்கு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ். பிரதர்ஸ் கேலரியிலேருந்து வெளியே நடக்கிற சவுண்டு. தேவா, அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உடைக்க வேணாம், ஜஸ்ட் பேய்க்கு எமோஷனல் தெரப்பியா? சூர்யா, அப்படியே சொல்லலாம், வா, நல்ல பீகாரி லித்தி சோக்கா சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குது. அவங்க ஜீப்பில் ஏறுற சவுண்டு, என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. டெம்பிள் பெல்ஸோட தூரமான இருக்கிற சவுண்டு. ஈவினிங் ஆரத்தி கேட்குது. மங்கரோட குவாயட் கார்னர்ஸில் இன்னொரு லெஜண்ட். ரக்தராணி தூசில மறைஞ்சிடுச்சு. ஆனால் தேவாவும் சூர்யா குருமூர்த்திக்கும் இந்த பயணம் இன்னும் தூரமாகவே இருக்கு. நெவர் எண்டிங் ஃபைட்டோட இந்த உலகத்திலோட டீமன்ஸ்க்கு அவங்க எப்பொழுதுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபிசோட் முடியுது.